நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசியும் தேவை. சில ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கிறவர்களை. சில ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை பிடிப்பதற்கு கையை உயர்த்தி இருக்கிறார்கள், அவர்கள் கை அப்படியே நின்றிருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் தெய்வத்திடத்திலிருந்து கிருபையையும் இரக்கத்தையும் வாங்குகிற ஒரு தேவ மனுஷனுடைய அழகே எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டாலும் எச்சரிக்கிறதான நேரத்தில் சரண்டர் ஆவதற்கு தயார் என்று சொன்னால் அந்த மனுஷனை கர்த்தர் எக்ஸ்ட்ரீமாக பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவரை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக நல்ல பேர் நம்ம வாங்கி இருக்கலாம், ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக குறை உள்ளவர்கள், குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரே. ஆனால் நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீதியாக நிற்பதற்கு நிற்க வேண்டாம். நீங்கள் தெய்வத்துடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதற்கு மனதிற்குமே, ஆனால் எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை தள்ளாதவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவையே எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவை.